ஒரு தூய நிமிடம் சிலுவை கற்றுத்தருகிற அற்புதமான பாடங்கள் 25வது நாள் தாராள மனம் என்கிற ஒரு அழகான தலைப்பை இன்றைக்கு சுருக்கமாக எண்ணி பார்ப்போம். இந்த தவ காலத்திலே தாராள மனம் என்று சொல்லுகிற பொழுது உங்களோடு ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த எல்லோரும் அந்த எருசலேம் ஆலயத்திலே காணிக்கை இடுகிறார்கள், செல்வந்தர்கள் எல்லோரும். அதிலே கடைசியாக இந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை அங்கு ஆண்டவர் உயர்த்தி பேசுவதை மிகுதியாக அதிகமாக கொடுத்தவர் இந்த ஏழை கைம்பெண் என்று பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியானது மார்க்கு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலுமே நாம இந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கையின் சிறப்பை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த செல்வந்தர்கள் மிகுதியானவற்றிலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். ஆனால் ஏழை கைம்பெண் தன் இடத்தில் இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். இது தாராள மனதை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ தாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம், முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்புக்கு உரியவர் என்று. பிரியமானவர்களே, வள்ளுவர் பெருந்தகை கூட குறள் எண் 102 அழகாக சொல்லுகிறார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது என்று. தேவையான நேரத்தில் ஒருவருக்கு செய்யும் உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் பெருமை பூமியை விட மிகச் சிறந்ததாகும் என்று சொல்லுகிறார். அன்புக்கினியவர்களே, இந்த தவ காலத்திலே நாம் பிறருக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்வோம். முழு உள்ளத்தோடு நாம் கொடுப்போம். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கொடுப்போம். சிறியது என்று எண்ண வேண்டாம், அது பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் கொடுத்து உதவுவோம். ஆண்டவருடைய இந்த தவ நாட்களிலே நாம் பரிசுத்தமாக அனுசரிப்போம். இறைவா, அந்த ஏழை கைம்பெண் இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார், ஆனால் நீரோ உண்மையே எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறேன். இதோ இந்த ஏழை கைம்பெண்ணின் போல நாங்களும் பகிர்ந்து கொள்ளவும், உண்மை போல நாங்களும் தாராள மனப்பான்மையோடு பிறரை அணுகவும் உதவி செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமென்.